கை உரை போடாம கையிலே தொடாதீங்க. சரியா? நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்ல. உங்களுக்கு ஏதாவது நாய் பத்தி உங்க குடும்பத்தை யார் பார்ப்பாங்க? யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அதிகாரிகள் நீங்க வேற யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க. அதான் நடக்கும். ஆனா உங்க குடும்பத்துக்கு மாற்று கிடையாது. மாற்று இருக்கா? நீங்க தான் பார்க்க வேண்டியிருக்கும். நான் கிளவுஸ் போட்டு வேலையை பாருங்க. சரியா? பாருங்க, மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பை, சாப்பாடு கழிவு, பாட்டில், மது பாட்டில், குளிர்பானம் எல்லாமே கிடக்குது. ஒரே இதை பற்றி ஆல்ரெடி நான் பேசணும் தான் இருந்தேன். அதுக்காக வீடியோலாம் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம யாரை குறை சொல்கிறதே தெரியாது. உண்மையாக நம்ம ரோட்டில் போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல குப்பை அப்படியே ரோட்லேயே இருக்கும். அது வந்து நாய் வந்து பூச்சி இழுத்து மெயின் ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அது ஒரு வந்து பார்க்க வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். ஸோ ஸ்மெல் வரும், அதனால் நமக்கு நிறைய நோய் வரும், அதுலேருந்து கொசு உருவாகும். அந்த மாதிரி நிறைய இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கவர்மெண்ட் வந்து குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. அந்த குப்பை தொட்டி வந்து அந்த ஊர் மக்கள் உடைச்சிட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு இரும்பு கல்ல போட்டு காசு வாங்கி குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இது உண்மையாக யார் குறை சொல்லணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா கீழே ஒரு நிறைய வீடியோ ஆட் பண்ணுற பாருங்க. நான் வீடியோ ஆட் பண்ணுறது வந்து குன்றத்தூர், பூந்தமல்லி, திருமழி சைடு, இந்த மாதிரி சைடு நான் போனேன். அந்த நிறைய சைடில் இந்த மாதிரி இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய சைடில் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி குப்பை போடுறாங்களே அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டின்னு ஒன்று வச்சுட்டு ஒரு கேமரா ஒன்று, எப்படியும் எல்லா கடையில் கேமரா வச்சுருப்பாங்க. அந்த கேமரா வந்து கொஞ்சம் ரோட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இந்த டஸ்ட்பினுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இருந்துட்டு யார் வந்து அந்த டஸ்ட்பினை எடுத்துகிட்டு போகிறாங்களோ இல்லை அது உடைக்கிறாங்களோ இல்லை ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கலாம்ல யாருன்னு பார்த்து. அந்த மாதிரி பண்ணால் குப்பையும் குப்பை தொட்டியில் இருக்கும், குப்பை வாடுறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஐடியா தோணுது. ஏன்னா குப்பை தொட்டின்னு ஒன்று இருந்தால் மக்கள் வந்து குப்பையில் போட போகிறாங்க. குப்பையை நிறைய பேர் இருக்காங்க, தூக்கி விசிறி வச்சுட்டு போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் குப்பை தொட்டி தேடுவாங்க. அப்படி கிடைக்கலனா தான் அந்த மாதிரி தூக்கி போட்டு போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே குப்பை தொட்டி வைங்க. ஸோ அவ்வளோதான். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை தொட்டி கூட இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் வச்சுருக்காங்களா, நான் கேட்டிருக்கேன், எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், வச்சுருக்காங்க. அதை உடச்சி இது மாதிரி குடிக்காரங்க இருக்கிறாங்களே அவங்க போட்டு குடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு ரீசன் என்னென்னா, அந்த மாதிரி போடுறதுனால குப்பை எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குப்பை எடுக்கிறவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தானே. ஸோ ப்ளீஸ் இது ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். பணியாளர்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கையில் க்ளோவ்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு சேஃப்டிக்காக. இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களுமே உங்களுக்கு உங்கள் ரோட்டில் யாராவது தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோவ்ஸ் இல்லைன்னா க்ளோவ்ஸ் வாங்கி கொடுக்குறது எல்லாம் பண்ணுங்கள். இதெல்லாம் சின்ன சின்ன ஹெல்ப், நம்ம பண்ணுற ஹெல்ப் தான் அது. ஸோ நம்மளுக்கு நோய் வராமல் தடுக்கணுன்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்களே அவங்களுக்காக நம்ம சின்னதாக ஒரு ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு தான். ஓகே.